Hello friends, welcome to Fantasy Guru Tamilian YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 54வது T20 மேட்ச் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா KKR அண்ட் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி மே வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அந்த பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கணும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப் வந்து ஜாயின் பண்ணி நீங்க என்ன நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு இந்த ஆப்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா 5448 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். மற்ற ஆப்ல கிட்டத்தட்ட 5750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 302 ரூபாய் வந்து சேவிங்ஸ் வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5+1ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒண்ணு இல்லைங்க. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம் வந்து ஒருத்தர் மட்டும் பிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 10+1ங்கிற ஆப்ஷன் இருக்கு அண்ட் அதர் ஆப்ஷனும் நிறைய வந்து இருக்குங்க. இது இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து எவ்வளவு பண்ணாலும் சரி அதுக்கு GSTங்கிறது இங்க 1 ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் லெவன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னோவோட பிளேயிங் லெவல்ல யார் இருக்காங்க பார்ப்போம். குல்கர்னி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், டர்னர், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், நவீன் உல்லாக், மோஷின் கான். அடுத்ததா மயங்க் யாதவ் வந்து இதுல வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கேகேஆரோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், பிரீத் சால், ரகுவன் சி, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரவன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் மனிஷ் பாண்டே வந்து இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் வந்து இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 தான் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதில் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 44ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 409ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிற வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலுமே ஒரு சூப்பரான ரெக்கார்டா வந்து வச்சிருக்காரு. பார்த்தா வினோவை பொறுத்த வரைக்கும் 494ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 12 மேட்சை வந்து பிளே பண்ணி 494ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வினோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே ஒரு சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இப்ப அடுத்ததா குல்கர்னியோட பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. பெருசா எந்த ஸ்கோரும் பண்ண கிடையாது. இப்ப அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 15ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 12 மேட்சை பிளே பண்ணி 123ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பிளஸ் ஒரு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 13 மேட்சை வந்து பிளே பண்ணி இதுல பிளஸ் 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து 50+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 30ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 9 மேட்ச் பிளே பண்ணி 207ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன்னுங்கிறத வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு.
இப்போ வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 மேட்ச் பிளே பண்ணி 210ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிற வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு இது இல்லை. இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கும் போது நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா டர்னர் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு மேட்ச்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ வெனு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 5 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட்வேர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் அவருக்கு வந்து இல்லைங்க. ஓகே, அடுத்த தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 15ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்சை பிளே பண்ணி 119 ரன் வந்தாங்க அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மேட்சை பிளே பண்ணி 112ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா ஆயுஷ் பதோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 69ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 மேட்சை பிளே பண்ணி 201ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ ஆயுஷ் பதோனியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்த குர்னால் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 15 மேட்சை பிளே பண்ணி 177ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18ங்கிறது ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 29ங்கிறத ஆவரேஜும் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 14 மேட்சை பிளே பண்ணி 217ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பிளஸ் 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 13 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வராருங்க. இப்போ அடுத்த நவீன் உல்லாக் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. இப்போ வெனுன்னு பொறுத்த வரைக்கும் 11 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் ரெண்டுலையுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்க போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. மோஷன் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுன்னு பார்த்தோம்னா 6 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. இப்போ அடுத்ததா மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வெனுவை பொறுத்த வரைக்கும் இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா கேகேஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து உண்மை வேணா பார்க்கும். பிளிப்சார்டோட ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 89 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆஷா இருந்த மேட்ச்ல வந்து ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனு பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல மினிமம் 30+ ரன் வந்து எடுத்துறாரு. பவுலிங் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்துறாருங்க. இப்போ அடுத்ததா ரகுவன் சேவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 7 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சுங்க. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பாரத ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 94ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுகள் வந்து ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்ல 57 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. அதுவும்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருக்கும் போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 24ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 24ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிக்காரு, 2 எதுவும் பெருசாக அடிக்கல. ஸோ வெனுவில் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. லாஸ்ட்டாக இருந்த 3-4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25+ங்கிறத ஒரு ஆவரேஜாக வந்து வச்சு எடுத்துட்டு இருக்காரு. அடுத்ததா ரிங்கு சிங். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 113ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல ஒரு 40+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனு பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்போ அடுத்ததா மகேஷ் பாண்டே. மகேஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் வெனு எடுத்தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. இப்போ அடுத்ததா ஆண்ட்ரூ ரசல். ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 57ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு மேட்ச்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 45+ ரன் வந்து வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனு பொறுத்தவரைக்கும் வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண கிடையாது. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்ததா ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிக்காரு, பெருசாக எந்த ஒரு ஸ்கோரும் வந்து எடுக்கல. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 65ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததான் மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் எடுத்திருக்காருங்க. இப்போ வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா வைபவ் அரோரா. வைபவ் அரோராவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், பெருசாக எந்த ஒரு மேட்ச் பிளே பண்ண கிடையாது. ஓகே, இப்போ அடுத்த வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசாக எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ண கிடையாது. ஓகே, வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க, மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத கம்பல்சரி எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்ல வந்து பார்க்கலாம். அதாவது 2 டீமோட பிளேயருக்கு வந்து பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத டீட்டில் பார்க்கலாம். கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் பார்த்தோம் சுனில் நாராயண்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 90 பாலுக்கு 143ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. மிச்சல் ஸ்டார்க் கிட்ட 14 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆண்ட்ரூ ரசல் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்தது மார்க்கஸ் ஸ்டோனிஸ். மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ரசல்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 41 பாலுக்கு 42 ரன் வந்து அடிச்சிருக்காரு. சுனில் நாராயண்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. வைபவ் அரோரா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்துட்டாரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ரசல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா தீபக் ஹூடா. தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் ரசல் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 12 பாலுக்கு 5 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. சுனில் நாராயண் எடுத்தோம்னா 7 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 26 பாலுக்கு 29 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரசல் அண்ட் தீபக் ஹூடா அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் தீபக் ஹூடாவுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததான் நிக்கோலஸ் பூரான். நிக்கோலஸ் பூரான் பொறுத்த வரைக்கும் ரசல்கிட்ட 24 இன்னிங்ஸ்ல 6 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. சுனில் நாராயண்கிட்ட 26 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா பிலிப் சால்ட். பிலிப் சால்ட்டை பொறுத்த அதே பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட வந்து பார்த்தோம்னா 65 இன்னிங்ஸ்ல 28 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 91 இன்னிங்ஸ்ல 29 முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. இப்போ அடுத்ததா சுனில் நாராயண். சுனில் நாராயண் பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 5 பாலுக்கு 6 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மோஷன் கான்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. இவன் பார்த்தீங்கன்னா 5 பாலுக்கு 6 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி வந்து குர்னல் பாண்டியா அண்ட் சுனில் நாராயணுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரிங்கு சிங். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரவி பிஸ்னா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு.
கிருஷ்ணப்பா கௌதம் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. இதுல ரவி பிஸ்னாய் அண்ட் ரிங்கு சிங்குக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஷேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 10 பாலுக்கு 8 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. அது குர்னல் பாண்டியா கிட்ட 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 76 இன்னிங்ஸ்ல 24 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. அது லெப்ட் ஆர்ம் சைனாமேன் வந்து பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டிலையும் வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், இல்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்க வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், பிலிப் சால் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 4 பேருக்கு வந்து யாரோ 2 பேருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.